மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள் உங்கள் ராசி அதிபதியும் போய் அஷ்டமத்தில் ஆக்காரர். என்னதான் சொல்கிறது நான், ஒரே ஒரு வலிமை பரிகாரம் மட்டும்தான். இந்த வாரம் முழுக்க முழுக்க தயவுசெய்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள். புதன்கிழமை மட்டும் கிடையாது, டெய்லி மத்தியானம் சாப்பிடாதீங்க, விரதம் இருங்க. காலையில் நைட்டு சாப்பிடுங்க. ஒருவேளை உடம்பு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாதுங்கிற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது, சுவாமி தான். டெய்லியும் கோவிலுக்கு போங்க, 10 நிமிஷம் உட்காருங்க, தியானம் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை மனசார நினச்சிக்குங்க, அதுக்கு சங்கல்பம் கிடைக்கும். அதாவது அதுக்கான பிராயச்சித்தை என்னன்னு கண்ணில் தெரியும். கண்ணை திறந்த உடனே யாராவது நெய் தீபம் ஏற்றுறாங்கன்னா நெய் தீபம் தான் உங்களுக்கு பரிகாரம். கண்ணை திறந்த உடனே யாராவது அகர்பத்தி கொடுக்குறாங்கன்னா அது அகர்பத்தி கொடுத்தா தானம். கண்ணை திறந்த உடனே யாராவது வஸ்திரம் கொடுக்குறாங்கன்னு வைங்க கோவிலில் சுவாமிக்கு, அதுதான் உங்களுக்கு பரிகாரம். இந்த மாதிரி தன்னைத்தானே விஷயங்கள் நீங்கள் தான், மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டைமில் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய வாட்சை மாற்றுறது பெரிய பரிகாரமாக இருக்கும். மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு வாட் யூ ஹவ் டு சேஞ்ச் இஸ் த வாட்ச். கடிகாரம் மாற்றுறது, பேட்டரி மாற்றுறது, வண்டி வாகனங்களில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறது, இரவு நேரத்தில் பயணிக்கும் போது டாக்குமெண்டேஷன் தப்பு, லேப்ஸான டாக்குமெண்ட் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு பூசு போடுங்க, சரியாகும். நிறைய பேர் எஃப்சி பண்ணுறது, ஆர்சி ரெனியூவல் பண்ணுறது, பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய தவறுகள் நடக்கும். 2 தடவை முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ மிதுனராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். அசிங்க அவமானம், ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்கும், கவனம் தேவை. ஸோ என்ன பண்ணணும், கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணும், ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் ரொம்ப ஆவரேஜ்னு சொல்லலாம், 65.